ஸோ மண்ணெல்லாம் இறுகி போயிடும், வேர் வந்து பரவாது. ஸோ அதனால் வந்து ஒட்டும் தன்மை இது மாதிரி வந்து ஒட்டும் தன்மையோடு இருக்கக்கூடாதுங்க. ஆக்சுவலாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ உங்கள் செடி வந்து எப்படி வந்து புஷியாக இருக்குதுன்ற மாதிரி. நான் வந்துட்டு நுனி வந்து கட் பண்ணிகிட்டே இருப்பேன். சாமந்தி செடி நல்லா கட்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன். மேலே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சை வந்து கட் பண்ண நம்மளுக்கு புஷியாக இருக்கும். இந்த பிளான்ட் ரொம்ப புஷின்னு சொல்ல முடியாது. ஸோ என்னதான் வந்து நம்ம மேலே பிளான்ட்டை கேர் பண்ணாலுமே வந்துட்டு உள்ள மண்ணுமே வந்துட்டு நல்லா என்ன சொல்கிறது, மணல் மாதிரி இருக்கணுங்க. மணல் மாதிரி இப்போது வந்து ப்ரப்போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு தோட்டத்து கார்டன் சாயில், ஒரு பங்கு வந்து மணல், ஒரு பங்கு வந்து கொக்கோபீட்டு. ஸோ அது மாதிரி ஒரு பங்கு எரு அது மாதிரி எடுத்து போடலாம். சாம்பலும் சேர்த்துக்கலாம் ஒரு 10%. ஸோ இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மணல் மாதிரி உதிரியாக இருக்கும். இல்லை நான் இதுக்கெலாம் செலவு பண்ண முடியல நினைக்கிறவங்க, நீங்கள் வந்துட்டு வெறும் உங்கள் கார்டனில் வீட்டில் இருக்க காஞ்ச இலை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கம்போஸ்ட் இதெல்லாம் பண்ணி அதுலேயே ஒரு பங்கு மணல், அப்புறம் வந்துட்டு இந்த கம்போஸ்ட் ஒரு லேயர் இந்த மண்ணும் அப்படியே போட்டு ஒன்றும் மாற்றி போட உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் மண். ஸோ எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மண் எப்படி இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, இது மாதிரி பிடிச்சா உங்களுக்கு வந்து இந்த பதம் வரக்கூடாது. சரிங்களா? அதுதான். தேங்க்யூ.